ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மீப்போ வச்சு வந்து என்னென்னா ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், டெசிமலில் கொடுத்துருக்காங்க. டெசிமலில் ப்ராப்ளம் கொடுத்தா வந்து நம்மளுக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து என்னென்னா எத்தனை பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 1 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 1, இங்கே 2 தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா மேனையும் கீழே நம்ம 100ஆல் பெருக்கிடலாம். பெருக்குனா வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் நம்பராக ஆகிடும். 0.6 இன்ட்டு 100, கீழேயும் 100ஆல் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 60 அப்படின்னு வரும், கீழே வந்து 100. அதே மாதிரி அடுத்தது பெருக்குனா 960/100 வரும். மூணாவது பெருக்குனா வந்து என்னென்னா 12/100 அப்படின்னு வரும். 3 நம்பர்ஸ் வந்து இது மாதிரி வரும். 60/100, 960/100, அப்புறம் 12/100. இப்போ வந்து இதுக்கு மீப்போமாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீப்போமா வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் மீப்போமா கண்டுபிடிச்சிக்கணும், கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் மீப்போவை கண்டுபிடிக்கணும். நம்ம மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் வந்து முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். 60, 960, 12. ஓகேவா? இப்போ வந்து எல்லா நம்பர்ஸும் வந்து என்னென்னா எதில் வரும் அப்படின்னா 12ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 12 போட்டுக்கிறேன் நான், ஏன்னா 2 போட்டால் ரொம்ப பெருசாக போகும். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது எல்லா நம்பர்ஸும் எந்த வாய்ப்பாடில் வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 12 5 என்ன வரும்? 60. அடுத்தது 12 வந்து என்னென்னா 8 96 0 அப்படியே வரும். 12 1 12. அடுத்தது 5ஆல் பண்ணிங்கன்னா 5 1 5, 5 1 5 வரும், பிஞ்சம் 3 இருக்குது, 6 1. இங்கே 16 அப்படின்னு இருக்குது. 16 × 5 × 12 எவ்வளோ? 16 × 5 × 12. 16 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வரும். 80 × 12 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஓகேவா? மேலே வந்து என்ன வரும்? 960 அப்படின்னு வரும், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப், மீப்போவை கண்டுபிடிக்கணும். மீப்போவை வந்து என்னென்னா 3 நம்பரும் 100 100 100ன்னு தான் இருக்குது. அப்போ மீப்போவாவும் என்ன வரும் அப்படின்னா 100 அப்படின்னு தான் வரும். இப்போ 960/100 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆனால் இது ஆப்ஷனில் இல்லை, ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாங்க? டெசிமலாக தான் கொடுத்தாங்க. நம்ம தான் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இதை திரும்ப வந்து டெசிமலாக மாற்றுங்க. 960 100ஆல் வகுத்தா என்ன வரும் அப்படின்னா 9.6 அப்படின்னு வரும். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 9.6 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 90x², இது மாதிரி என்னென்னா நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர்ஸ் தனியாக பிரிச்சுட்டு எல்சிஎம்மாக கேட்டிருக்காங்களா எல்சிஎம் பாருங்கள், ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா ஹச்சிஎஃப் பாருங்கள். நம்பர்ஸ் தனியாக பிரித்து பாருங்கள். அடுத்தது ஆல்ஃபபெட்ஸ் தனியாக பாருங்கள். இங்கே வந்து எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர்ஸை முதல்ல பிரித்து பார்க்கலாம். 90, 150, 225. மூணுமே வந்து என்னென்னா எந்த டேபிளில் வரும் அப்படின்னா, ஈஸியாக போடணுன்னா 15 வாய்ப்பாடில் மூணுமே வரும். 15ஆம் வாய்ப்பாடில் பார்த்திங்கன்னா 6, அடுத்தது 10 வரும், 15 15 225 வரும். திரும்ப வந்து என்னென்னா 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 2 வரும், 10 வரும், 15 வந்து என்னென்னா 3 பண்ணால் 5 வரும். திரும்ப 2 வந்தும் 2ஆல் பண்ணால் 1 வரும், இங்கே 5 வரும், திரும்ப 5 வரும். ஸோ திரும்ப 5ஆல் பண்ணோன்னா 1 1 1 அப்படின்னு முடிஞ்சிடும். அப்போ என்ன வரும்? 15 × 3 × 2 × 5. 15 × 3 45, × 2 × 5 10. ஸோ 450 அப்படின்னு வரும். 450 அப்படின்னு வந்து என்னென்னா நம்பரில் ஆன்சர் வரும். இதுவே வந்து என்னென்னா XYZ எப்படின்னு பார்ப்போம். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா XYZ இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்மில் இருந்தாலே போதும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே எல்லா டேர்ம்ஸ்லேயும் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும். XYZ 3 டேர்ம்ஸ்லுமே இருக்குது, அதனால் 3த்தையுமே எடுத்து எழுதிக்கிறோம். எது ஹையஸ்ட் டேர்மாக இருக்குது? எக்ஸ் பாருங்கள், கடைசியில் பார்த்தீங்கன்னா x³ இருக்குது, ஸோ x³ எழுதிட்டோம். ஒய் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது? y³, இங்கேயும் y³, இங்கேயும் y³, ஸோ y³ அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது Z பாருங்கள், இங்கேயும் Z இருக்குது, இங்கேயும் Z இருக்குது, இங்கேயும் Z இருக்குது. Z³ அப்படின்னு ஃபஸ்ட்டில் அதிகமாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போனா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 450 × x³ y³ Z³ அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போனா ஆப்ஷன் சி அதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.